ஓம் சக்தி தாயே எல்லாரும் சேரும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாதியில் நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. இந்த காணொலிக்கு கீழே என் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். யாருக்காவது யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு ஒரு புதுவிதமான தலைப்பு, எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைப்பு தான். ஆனால் கைரேகையை பொறுத்தவரைக்கும் கர்மா ஒன்று, அதாவது கைரேகையில் கர்மா எவ்வாறெல்லாம் வேலை செய்கிறது அப்படிங்கிறத முழு விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கையில் கர்மாவின் படி தான் செயல்கள் நடக்கிறது அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கைக்கு கை. இப்போ ஒரு கையில் பார்க்குறோம், ரேகைகள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு நேரத்தில், அதாவது பௌர்ணமி யோகம்னு வச்சுக்கங்க. பௌர்ணமி யோகம் வந்து ஒரு ராஜ யோகம். அந்த நேரத்தில் கிரகங்கள் எவ்வாறு இருக்கின்றதோ அந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்த குழந்தை ராஜயோகமாக இருக்கும், அரசாட்சி செய்யக்கூடிய விதமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு ஊரில் 10 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரே ஆஸ்பத்திரியில ஒரே இடத்துல 10 குழந்தை பிறக்குது. 10 பேருக்கும் ஒரே ஜாதகம் தான் எழுத முடியும். ஆனால் கை ரேகைகள் வேறுபடுகின்றன. அதற்காண்டி ஜாதகத்தை குறைக்கிறவர்களே அதை நான் பின்னாடி வந்து புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு உலகத்தில், ஒரு பிரபஞ்சத்தில் பல ஆறுகள் ஓடுகின்றன. அந்த ஆறுகள் அனைத்தும் கடலை சென்று அடைந்து ஒன்றாக சங்கமிக்கின்றன. அதே போலதான் ஜாதகம், எண்கணிதம், ஹோரா சாஸ்திரம், இந்த மாதிரி எல்லா ஜோதிட மொழிகளும் ஒன்றாக கலக்கின்றன. கடல் என்ற பிரபஞ்சத்தில் கலக்கின்றது. அதனால வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய விதங்கள் தான் வேறு ஒழிய எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் வருகிறது அப்படிங்கிறதையும், கை ரேகை என்பது கர்மாவின் அடிப்படையில் வருகிறது என்பதையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விளைகிறேன். இப்ப நம்ம பாருங்க, ஒரு சில பேருக்கு கை ரேகை, இருதய ரேகை நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு ஆயுள் ரேகை நல்லா இருக்கும். விதி, சூரியன், அதே மாதிரி பிரயாண ரேகை, ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளை, செவ்வாய் ரேகை, மேடுகள், இதெல்லாம் சரியாக இருப்பதில்லை. ஒரு சில பேருக்கு இந்த இறுதி ரேகை போய் புத்தி ரேகையோட கலக்கும், புத்தி ரேகை போய் இறுதி ரேகையோட கலக்கும். கண்ணா புண்ணன் இருக்கும். நான் சொல்ற மாதிரி ரேகை கையில் காணப்படாது. இப்படி காணப்பட்டால் நன்மை நடக்கும். இப்ப நம்ம மேட்டர் வந்துருவோம். கர்மா அப்படிங்கிறது, நம்ம அன்னை தந்தை சேர்ந்து கருவில் கிட்டத்தட்ட 9-10 மாசம் நம்ம ஒரு கருவறையில் இருக்கிறோம். அப்போதுக்கு கை மடக்கப்பட்டுள்ளது. நேராக இருக்க முடியாது, நேராக வச்சுக்க முடியாது. ஏன்னா கருவறை ரொம்ப சின்னது, அதுல கை மடங்கி இருக்கு. அது அந்த மடங்கி இருக்கும் பொழுது நம்ம அன்னை தந்தை நம் முன் வழியோடு ரத்தத்தில் கலந்த நம்ம கை ரேகை ஒருவருக்கு ஒருவர் மேற்படும். இப்படி மடக்கி இருக்கோம் இல்லையா, இந்த ரேகைகள், இந்த மேடுகள் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடுகின்றன. 10 பேர் அந்த பௌர்ணமி யோகத்தில் அந்த குழந்தை பிறந்தாலும் 10 பேருக்கும் கைரேகை வேறு வேறு விதமாக இருக்கிறது. ஜாதகம் ஒரே விதமாகத்தான் எழுத முடியும். அதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. கைரேகையில வேறுபடும். அவர்கள், அதாவது இப்ப ஜாதகத்துல 10 பேர் ஒரே நேரத்துல பிறக்கிறாங்க. அதுக்கு என்ன பலன்னா, இப்ப ராஜாவாக இருக்க வேண்டும். ஒருவர் விவசாயத்தில் கொடிகட்டி பறக்கிறார், ராஜயோகத்தில் இருக்கிறார். ஒருவர் அரசியலில் ராஜாவாக கொடிகட்டி பறக்கிறார். ஒருவர் பிசினஸில் கொடிகட்டி பறக்கிறார். அப்படி வேறு வேறு விதங்களில் அவர்கள் அரசபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஜாதகத்தினுடைய ஒரு விதி. அது பெரியோர்கள் அந்த நேரத்தில், அந்த குழந்தை பிறந்த நேரத்தை வைத்து வானவெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து கணிக்கக்கூடியது ஜாதகம். நம்ம கைரேகை என்பது நம்ம கருவிலேயே நம்ம கைரேகை உருவாகிறது. இப்போ மடக்கிக்கிட்டு அப்படியே படுத்திருக்கோம், நமக்கு தெரியாது. நம்மளுடைய அன்னை தந்தையோட பிளட் மூலமாக நம்ம கையில ரேகைகள் மாறுபடுகின்றன. ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் 10 குழந்தைகளுக்கும் 10 விதமான கைரேகை இருக்கிறது. காரணம் என்னவென்றால் கர்மா.
அதாவது நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் பிறப்பது அவருடைய கர்மா. ஒரு வசதி வசதி வாய்ந்த ஒரு செல்வ சீமான் வயிற்றில் பிறப்பது அவருடைய கர்மா. அந்த இரத்த சொந்தத்தின் அடிப்படையிலேயே நம்ம கையில் உள்ள மேடுகள் ரேகைகள் உருவாகின்றன. அந்த நினப்பு ஒரு சில பேருக்கு பிறந்து ஒரு 14 வயசுக்கு மேலதான் இந்த கைரேகை முழுமையாக வளரும். ஆயுள் முடியும் வரை கைரேகை வளர்ந்து கொண்டே இருக்கும். 6 மாதத்திற்கு ஒரு முறை உங்களுடைய கையை நீங்கள் பாருங்கள். நான் கையை பார்த்துட்டு இருக்கேன், நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். எது சரி எது தவறு புரிந்ததை எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான் ஒழிய எனக்கு எல்லாம் தெரியும் என்று கிடையாது. சரிங்களா? இப்ப அந்த ஆயுள் பிறந்த 14 வயசுக்கு மேல ஆரம்பிச்சு ஆயுள் எவ்வளவு வயசு 100 வயசு வரைக்கும் இருக்கிற 100 வயசு வரைக்கும் ரேகைகள் ஓடிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட மாறி இருக்கு, என் கையில மாறி இருக்கு. அந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்வது கர்மாவின் அடிப்படையிலேயே. கர்மாவென்றால் வேறு ஒன்றுமில்லை, செயல். அதாவது நம் முன்னோர்கள் செய்த செயல், நம் தாய் தந்தையர் செய்த செயல், நம் பாட்டன் செய்த செயல், அதனுடைய செயல்களின் அடிப்படையிலேயே அந்த இரத்த சொந்தத்தின் மூலமாகவே நமக்கு கைரேகை ஓடுகிறது. அந்த கைரேகையில் எந்த மேடு, அந்த கையில் எந்த மேடு உயர்வாக இருக்கிறதோ அந்த மேட்டோட குணங்கள் வேலை செய்யும். அந்த ரேகை எவ்வாறு இருக்கிறதோ அந்த ரேகைகள் அதை முடித்து வைக்கும். இவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எந்த மேடு, ஒரு 10 பேர் பிறக்கிறாங்க ஒரே நேரத்தில், ஒரே பௌர்ணமி யோகத்தில் 10 பேர் பிறக்கிறார்கள் என்றால் ஒருவருக்கு சுக்கிர மேடும், அதாவது இங்க பாருங்க, சுக்கிர மேடும் சந்திர மேடும் உயர்வாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் பிறக்கிற குழந்தைக்கு சுக்கிர மேடும் சந்திர மேடும் சகா மேடும் இருக்கு. அது விவசாயத்தில் கொடிகட்டி பறந்து ராஜாவாக இருக்கும். ஒருவருக்கு சுக்கிர மேடு குரு மேடு சூரிய மேடு உயர்வா இருக்கும், ரேகை நல்லா இருக்கும். அவர்கள் அரசியலில் கொடிகட்டி பறப்பார்கள். அவர்களுடைய கை ரேகைப்படி, அவர்களுடைய முன்னோர்களின் இரத்த சொந்தத்தின்படி இந்த மாதிரி நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது மேடுகள் எவ்வாறு இருக்கிறதோ அதன்படி கர்மா வேலை செய்கிறது. நம்மளுடைய நினப்பு மூலமா ஒரு சில பேருக்கு அந்த எண்ணங்கள் தோன்றும். நான் கலெக்டர் ஆகணும், நான் ஒரு சிஎம் ஆகணும். பிறந்து ஒரு 14 வயசுலேருந்தே ஒரு முடிவு பண்ணி 14 வயசு வரைக்கும் ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு இது பண்ணோம். அந்த 14-15 வயசு ஆகும்போது அதுக்கு ஒரு எண்ணம் தோன்றும், நம்ம கலெக்டர் ஆயிடும், எப்படியாவது கலெக்டர் ஆயிடும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றது. ஒரு சில பேருக்கு நம்ம விவசாயம் செஞ்சு நிறைய நிலம்லாம் வாங்கி விவசாயம் செய்யணும். ஒரு சில பேருக்கு பெரிய லாயராகி நீதிமன்றத்தில் போய் ஒரு நீதிபதியாகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அந்த கர்மா என்பது எண்ணம். ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் கர்மா. அந்த கர்மா எப்படி வேலை செய்கிறதுனா, ஒரு மனிதனுடைய எண்ணத்தின் மூலமாக கர்மா வேலை செய்கிறது. அந்த எண்ணம் எங்கிருந்து உருவாகிறது? நம்முடைய முன்னோர்களின் ரத்தத்தில் இருந்து உருவாகிறது. அந்த கையை மடக்கிட்டு நம்ம இருக்கிறோம் கருவறையில, அப்பொழுதே உருவாகிறது. இவர் இப்படித்தான் பிறக்க வேண்டும், இன்னாருடைய வயிற்றில் தான் பிறக்க வேண்டும், இப்படித்தான் வளர வேண்டும், இப்படி இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது கர்மாச்சார விதிப்படி நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு தகுந்தாற்போல் நம் எண்ணங்கள் ஓடுகின்றன, நம்மளுடைய ரேகைகள் மாறுகின்றன. மாற்றங்கள் நிகழும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்களும் மாறும், கர்மாவும் மாறக்கூடியதுதான். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், கர்மா என்பது நிர்ணயிக்கப்பட்டது என்றாலும் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களில் நிகழக்கூடியது கர்மா. ஒரு சின்னூண்டு குட்டி கதை. ஒரு ஜோதிடர் எழுந்திருக்கிறார், காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 5-6 மணி ஆயிடுச்சு. எழுந்திரிச்சோடனே அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்கிறார், 7-8 மணியை போல் ஒரு சன்னியாசி, ஒரு துறவி வருகிறார். அவரை உட்கார வச்சு காஃபி கொடுத்து அவரை கவனிச்சுக்க, நான் குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடுறாரு. அவர் அந்த சன்னியாசியும் 7-8 மணிக்கு வராரு. இவர் போய் ஜோதிடர் குளிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு அந்த நேரத்துக்கு வராரு. உட்கார வச்சு அவருக்கு காஃபியெல்லாம் கொடுத்து உபசரிக்கிறார் அந்த உதவியாளர். வந்தோடனே வாங்க சாமி அப்படின்ட்டு பேசி அந்த எதுக்கு வந்தாரோ அந்த வேலையை செய்து முடிக்கிறார். ஒரு ஜாதகம் கணிக்கக்கூடியவர் இவ்வளவு தூரம், அதாவது கரெக்டாக கூட கணிக்க முடியும். அது அவர்களுடைய கர்மாச்சாரத்தை பொறுத்தது. ஒரு கைரேகை நிபுணர் ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் இறக்கும் வரை எவ்வாறு இருக்கிறது என்பது 6 மாசத்துக்கு ஒரு தடவை கைரேகை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லாமே சொல்லிட முடியாது.
என்னங்க ஒரே நேரத்துல எல்லாமே சொல்லிருக்கீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது இப்படிதான் இருக்கு, இந்த மாதிரி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனாலும் 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ரேகைகள் உங்களுடைய எண்ணம் தான் கர்மா. அந்த எண்ணம் மாறும் பொழுது நல்ல எண்ணம் வரும்போது நல்ல ரேகைகள் துளிர்விட ஆரம்பிக்கும். அப்போது நன்மை நடைபெற வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய கர்மாவின் படியே கைரேகை ஓடுகிறது. எல்லா ஜாதகம், எண்கணிதம், ஹோராசாஸ்திரம், எல்லா ஜோதிட முறைகளும் முனிவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எல்லாமே சரியாகவே இருக்கும். எல்லாம் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் என்கின்ற கடலிலே கலக்கின்றது. மனிதன் வாழ்வாதாரத்திற்கு வாழ்வாதாரம் எவ்வாறெல்லாம் வாழ முடியும், ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா இவன் இப்படிதான் இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் அதாவது ஜோதிட முறைகள் அனைத்துமே. ஆனால் அதற்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் கர்மா தான், அவருடைய எண்ணங்கள் தான். பிறந்த உடனேயே ஒரு 15 வயசுல ஒரு ஒரு சின்ன ஒரு பையன் சொல்றான், நான் படிக்கவே போக மாட்டேன், நான் விவசாயம் தான் செய்வேன் போயிடறான். அவனுடைய எண்ணம் விவசாயம் பயிற்சின்னா போயிடறான். ஒரு சில பேர் சின்ன பிள்ளைலேருந்து நல்லா படிப்பான், படிச்சு வேலைக்கு போக மாட்டான், நடுத்தரமான ஏதாவது ஒரு கம்பெனிலையோ ஏதோ ஒரு இதில் இருப்பான். ஒரு மக்கு பிளாஸ்டிரியா இருக்கும், அது வந்து சராசரியா படிக்கும், அது போய் நல்ல ஒரு மேல பொசிஷன்ல போய் உட்காந்துரும். அதெல்லாம் அவனுடைய செயல் கர்மா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மாதிரி கர்மாவின் அடிப்படையிலேயே அவர்களுடைய செயல், வேலை, தொழில் அனைத்தும் அமைய வாய்ப்புண்டு. கையில் காணப்படக்கூடிய வீடுகள், ரேகைகள் அனைத்தும் கர்மாவின் அடிப்படையிலேயே. கர்மானா செயல், நம் முன்னோர்கள் செய்த செயல், இரத்த சொந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடியது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.